நிறைவு செய்தியாக டிஆர்டிஓ ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதுல மணிமகுடமாக இப்ப வந்திருக்கிறது இந்த கேலியம் செமிகண்டக்டர் சிப் அப்படிங்கிறத நாமளும் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத அப்படி கேலரை தூக்கி விட்டுட்டு நம்ம சொல்லலாம். இது உலகிலேயே மிக சில நாடுகளில் மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடியதை இப்ப இந்தியா பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது உலகத்திற்கு நாம் ஏதோ செய்தியை சொல்லுகிறோம் அப்படின்னு உலக நாடுகளாம் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? அந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்று சொல்றேன். அப்பதான் இந்த கேலியம் நைட்ரேட்டை பத்தி நம்ம புரிஞ்சிக்க முடியும். எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சு. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 14,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு நாள் ஓடலை. அப்புறம் சர்வீஸ் பண்ற ஆளை கூப்பிட்டேன். அவர் பார்த்துட்டு போர்டு ப்ராப்ளம் சார், போர்டு மாற்றணும். சரி மாத்துங்க, 10,000 ரூபா ஆகும் அப்படின்னாரு. என்ன சார், நான் 5,000 ரூபாய்க்குள்ள தான் வந்து மிஷினே வாங்கினேன். ஆமா, அவர் என்ன சொல்றாரு, வாஷிங் மிஷின்ல மேக்சிமம் காஸ்டே இந்த போர்டு தான். இத்தனோண்டு இருக்கு, ஒரு போஸ்ட் கார்டுல பாதி சைஸா இருக்கு. இந்த போர்டு தான் ஃபுல் இது கார்டு. காஸ்டே இவ்வளவுதான். மிச்சம் எல்லாம் வெறும் இரும்பு சாமானம், ட்ரம்மு, வயரு, இதெல்லாம் அதெல்லாம் 4,000 ரூபாய் தான் சார் போயிடும். பிளாஸ்டிக் கேஸ் எல்லாம் அவ்வளவுதான். எலக்ட்ரிக்கல் காம்பனி எல்லாம் அவ்வளவுதான், 4,000 ரூபாய்க்கு தான் வரும். அப்ப ஒரு வாஷிங் மிஷினுடைய 2/3 ஆஃப் த காஸ்ட் வந்து அதனுடைய சிப். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க ரஃபேல் அப்படிங்கிற அந்த பெரிய, அதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கில் வந்து கொடுத்து வாங்கியிருக்கோம். அதுல முக்கியமானது வந்து அந்த ஒரு சிப்பு, கேலியம் நைட்ரேட் சிப்பு தான் அதுக்கு காஸ்டுக்கான காரணமே. அதுக்காக சொல்ல ஒரு கம்பேரிசனுக்காக, அது எவ்வளவு காஸ்ட் எனக்கு தெரியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து அந்த சிப். இந்த கேலியம் நைட்ரேட் அப்படிங்கிறது என்னன்னா GAN சுருக்கமா சொல்றாங்க, GAN. அது வந்து இப்ப நம்ம சாதாரண பயன்படுத்தக்கூடிய சிப்ல வந்து சிலிக்கான் சிப்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர்லயோ மற்ற எல்லா இடங்களையும் சிலிக்கான் சிப். இதே வாஷிங் மிஷின்லயோ கூட இருக்கலாம், டிவில எல்லாத்துக்கும் சிலிக்கான் சிப்பு தான். இந்த சிலிக்கான் சிப்பை போல அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது வந்து கிட்டத்தட்ட 300 மடங்கு ஸ்பீட் அதிகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், வெரி ஹையஸ்ட் எராட்டிக் டெம்பரேச்சர்ஸ்ல நார்மலா வேலை பண்ணும். உதாரணத்துக்கு 1000 டிகிரி, இப்ப குண்டு வெடிக்குன்னு வச்சுக்கலாமே, குண்டு வெடிக்கிற இடத்துல இது போனா 1000 டிகிரி செல்சியஸ் அங்கேயே வேலை செய்யும். அங்க போயிட்டு வேலை செய்யாம போச்சுன்னா பாருங்க, வேஸ்டா போயிடும்ல. அப்போ வெரி ஹை டெம்பரேச்சர், எராட்டிக் டெம்பரேச்சர், கோல்டு டெம்பரேச்சர், அதுலயும் வேலை செய்யும். நார்மல் சிலிக்கானோட 300 டைம்ஸ் ஃபாஸ்டர், எஃபிஷியன்ட். அப்புறம் அதை விட ரொம்ப சின்னது, 3 மில்லிமீட்டர் தான் சிப்புடைய சைஸ். மொத்த சிப்போட சைஸே அதுதான், 3 to 3.5 மில்லிமீட்டர்ஸ், அவ்வளவுதான். லைட் வெயிட். அப்புறம் லைட், சவுண்ட், ஸ்மோக், பிரஷர், டெம்பரேச்சர், இதுல ஏதாவது சின்ன வேரியேஷன் வந்தா கூட அதை கணிக்கக்கூடிய சென்சார் வந்து இதை வச்சு பண்ண முடியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு சென்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராக்கெட்டுடைய நுனியில வந்து இன்டெகிரேட்டட் கைடட் பேலிஸ்டிக் மிசைல் சொல்லுவார்கள். மூக்குல வந்து ஒரு சென்சார் வச்சிருப்பாங்க. அந்த சென்சார் ஆட்டோமேட்டிக்கா திரும்பி அதை குண்டு போடுற இடத்துக்கு போகணும். அப்ப அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சென்சார் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் சென்சார் வந்து கேலியம் நைட்ரேட் சிப் தான் கொடுக்கும். இப்போ இத்தனையும் சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா? இப்ப கேலியம் நைட்ரேட் சிப் நமக்கு செய்ய தெரியாது. அந்த ஒரு செய்யக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜி மட்டும் ரஃபேல் நான் கொடுக்குறேன். ரஃபேல் நீ எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். கேலியம் நைட்ரேட் சிப் மட்டும் நான் தான் கொடுப்பேன். அதை மட்டும் நீங்க வாங்கி அப்படி வச்சுக்கணும். ஏன்னா காஸ்டும் கூட, காஸ்ட் இப்ப யாருக்குமே தெரியாதே. உனக்கு வேணும் என்ன பண்ணுவோம், அவன் கேட்கிற காசு கொடுத்தான் ஆகணும். இப்ப இந்த டெக்னாலஜி உலகத்துல யார் யார்ட்ட இருக்கு? பிரான்ஸ்ட இருக்கு, ஜெர்மனிட்ட இருக்கு, ரஷ்யாட்ட இருக்கு, சவுத் கொரியாட்ட இருக்கு, சைனாட்ட இருக்கு, அவ்வளவுதான். அமெரிக்காட்ட கூட இல்ல. அமெரிக்காட்ட இருக்கு, அமெரிக்கா விட்டு 6 நாட்டுக்கிட்ட இருக்கு. இவங்க யாருமே ஒருத்தர் வெளியில் இந்த விஷயத்தையே சொல்ல மாட்டான். வேணா என்கிட்ட வாங்கிக்கோ. அப்ப நீங்க வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் எந்த எக்யூப்மெண்ட் பண்றதா இருந்தாலும், ஹை ப்ரெசிஷன், ஹைலி எஃபிஷியன்ட் எந்த எக்யூப்மெண்ட் பண்றதா இருந்தாலும் இந்த GAN சிப் இல்லாம நீங்க பண்ண முடியாது. அதுக்கு நீங்க கொடுக்குற காசு கொடுத்தா நீங்க வாங்கி ஆகணும். இப்ப இந்த ரஃபேல் என்ன பண்றா, நான் கொடுக்க முடியாதுன்ட்டான். டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன், மத்த எல்லாம் நான் சொல்றேன், நான் கொடுக்க முடியாது. நம்முடைய DRDO விஞ்ஞானிகளை உட்கார்ந்து எந்த நாடும் கொடுக்க தயாரா இல்லை. முயற்சி பண்ணி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீனா மிஸ்ரி அப்படிங்கிறவங்க அது பேட்டி கொடுத்துருக்காங்க, பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் அவங்க, இந்த கேலியம் நைட்ரேட் சிப் நாங்க தயார் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியாச்சு. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, புரோட்டோடைப்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி புரோட்டோடைப் பண்ணிருக்கீங்களா? பத்திரிக்கையாளர் கேட்கறான். புரோட்டோடைப் ரெடியான
சிரிச்சுட்டு ரெடி ஃபார் டிப்ளாய்மெண்ட். இப்ப இந்த செகண்ட் வேணா ராணுவத்துல எந்த இதுல வேணா இன்டகிரேட் பண்ண முடியும். அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, மாவு ரெடி, என்ன வேணா நீங்க பண்ணிக்கலாம். ரெடியா மாவு பண்ணி வச்சாச்சு. தோசை வேணுமா, இட்லி வேணுமா, வடை வேணுமா, என்ன வேணா பண்ணிக்கலாம். பணியாரம் வேணுமா, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ரெடியா பண்ணி கொடுக்குறோம், ரெடி. அதை வந்து மோடி கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அப்ப இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க பாருங்க. இது ஒரு பக்கம் உண்மையிலேயே நீங்க சொல்ல முடியும், காலரை தூக்கி விட்டீங்க. பெருமை கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். தொடர்ந்து மோடி ஆட்சியில இதே போல பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நீங்க பாருங்க, இதே போல ராஜீவ்காந்தி ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். சூப்பர் கம்ப்யூட்டர் என்ற உண்டு. சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறது பல சாதாரண கம்ப்யூட்டர்ல ஒரு சிப் இருக்கும். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல பல ஆயிரக்கணக்கான சிப்பு ஒன்னோட ஒன்று கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யும். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எதுக்காக கேட்டோம்னா, நம்ம வந்து இந்த மெயினா வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இருந்தால் தான் வந்து நீங்க இது பண்ண முடியும், அணு ஆராய்ச்சி பண்ண முடியும், அதுதான் டிஃபென்ஸ்ல பயன்படுத்த முடியும், ராக்கெட் ஏவறதுக்கு எல்லாத்துக்கும் அது தேவை, அடிப்படையா தேவைப்படும். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுக்க மாட்டேன் என்று அமெரிக்கா சொல்லிட்டான். அப்ப புனேவை சேர்ந்த சிடாக் என்கிற நம்ம அமைப்பு, அந்த சிடாக் அமைப்பு சேர்ந்த விஞ்ஞானிகள் இவங்க போய் ராஜீவ்காந்தி சொன்னாங்க, ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ஐயா எங்களுக்கு வந்து ஒரு இத்தனை சயின்டிஸ்ட் வேணும், அவங்களுக்கு இவ்வளவு ஒரு 2 வருஷம் நீங்க சம்பளம் கொடுக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்து நீங்க மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க செஞ்சு தரோம். சரி அப்படி சொல்லிட்டாரு அவர். அவங்க சொன்ன காலகட்டத்துல பாதி காலகட்டத்திலே சூப்பர் கம்ப்யூட்டர் தயார் பண்ணாங்க. அமெரிக்காவில் வந்து கிரே என்று சொல்லக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர், அந்த சூப்பர் கம்ப்யூட்டருடைய காஸ்ட்ல 1/3 காஸ்ட்ல சூப்பர் கம்ப்யூட்டர் தயார் பண்ணி உலக நாடுல விற்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்தியன் பிரெயின். கிரையோஜெனிக் என்ஜின் தர முடியாது என்று சொன்ன போது அதை செஞ்சு காட்டியது இந்தியா. அந்த பொக்ரான் அணுகுண்டு வெடிச்ச போது உலகம் முழுக்க தடை பண்ணுவோம் இதே அமெரிக்கா சொன்ன போது போட்டுக்கோ. ஆகவே தடைகளை தகர்த்தெறியக்கூடிய மனப்பான்மை நம்ம நாட்டுக்கு உண்டு. அதை செய்யக்கூடிய வலிமையான தலைமை தான் வேணும். இதனுடைய பயன்பாடு எந்தெந்த துறைகள்ல இருக்குன்னு சொல்றீங்க சார்? எல்லா துறைகளிலும் இருக்கும். அதாவது ராணுவத்துக்கு என்பது பிரத்யேகமாக சொல்லக்கூடியது, பாதுகாப்புத்துறை மெயினா சொல்லக்கூடியது. ஏன்னா இதனுடைய காஸ்ட் அதிகமா இருக்கனால எல்லா இடத்துக்கும் இது பயன்பாடு இருக்காது. ஆனால் எல்லா துறைகளிலும் மற்ற இந்த விண்வெளி துறையா இருக்கலாம், அதே போல ஆராய்ச்சிகள்ல எல்லா இடங்கள்லயும் வந்து நீங்க அந்த செமி கண்டக்டர் இல்லாம இன்னைக்கு இல்லவே இல்லை. பல்வேறு ஆராய்ச்சிகள்ல சிமுலேஷன் என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு இந்த இது வந்தது இல்லையா, இந்த கோவிட் வேக்சின் தயார் பண்ணும்போது அந்த புரோட்டீன் எடுத்து அந்த புரோட்டீன் மாடல் பாக்குறாங்க. அந்த புரோட்டீன் மாடலை வந்து எப்படி நம்ம வந்து அதுக்கான கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரை பாதிக்கக்கூடிய இன்னொரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை என்னெல்லாம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் தான் முதல்ல இது பண்ணுவாங்க. அதை ஒரு சிமுலேஷன் சொல்லுவாங்க. அந்த 3 dimension அதை வந்து ரெடி பண்ணணும். அது மனுஷன் உட்காந்து யோசனையே பண்ண முடியாது. அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை கொடுத்து அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள அந்த சிப் வந்து அதில் கால்குலேஷன் போட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஆராய்ச்சி துறையில நிறைய பயன்படும். ஆகவே உண்மையிலே வந்து அடுத்த நூற்றாண்டு என்பது யார் கையில சயின்ஸ் இருக்கோ, டெக்னாலஜி இருக்கோ, அவங்க தான் வந்து அடுத்த நூற்றாண்டை ஆளப்போகிறார்கள். அதனால அப்படிப்பட்ட டெக்னாலஜிக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய நாட்டை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் மோடி. அவர் தலைமையில ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நாம் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன்.